வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம். வியாசர் விருந்து. கோவிந்தன் உபப்ளாவியம் வந்து சேர்ந்தான். ஹஸ்தினாபுரத்தில் நடந்த விஷயங்களை பாண்டவர்களுக்குச் சொன்னான். உண்மையையும் ஹிதத்தையும் சொன்னேன், ஒரு பயனும் இல்லை. இனி நான்காவதுமான கடைசியானதுமான தண்ட பிரயோகம் தவிர வேறு வழி இல்லை. சபையிலுள்ள பெரியோர்கள் அனைவரும் சொல்லியும் மூர்க்கனான துரியோதனன் புறக்கணித்து விட்டான். இனி யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் தாமதமின்றி நடைபெற வேண்டும். குருக்ஷேத்திரம் பெரும் பலிக்கு காத்திருக்கிறது என்றான். புருஷ சிரேஷ்டர்களே, இனி சமாதான ஆசை இல்லை. நம்முடைய சேனையை அனுபவிப்பீர்களாக என்று யுதிஷ்டிரன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டான். சேனையை 7 பாகமாக பிரித்து அவற்றிற்கு முறையே துருபதன், விராடன், திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சாத்யகி, சேதிதானன், பீமசேனன் ஆகிய 7 நாயகர்களை அமைத்தார்கள். பாண்டவ சேனாதிபதியாக யாரை அபிஷேகம் செய்வது என்று ஆலோசித்தார்கள். சகாதேவா, இனி 7 பேர்களுள் ஒருவனை பொறுக்கி எடுத்து சேனாதிபதியாக அமைக்க வேண்டும். நெருப்பை போல் பகைவர்களை எரிக்கும் பீஷ்மரை தாக்கக்கூடியவனும் எல்லா சேனைகளையும் சந்தர்ப்பத்துக்கு தக்கபடி நடத்த வல்லவனுமாக ஒருவன் நமக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய அபிப்பிராயத்தில் இதற்கு யார் தகுந்தவர் என்று யுதிஷ்டிரன் முதலில் சகாதேவனை கேட்டான். அபிப்பிராயங்களை அறிவதற்கு இளையவர்களை முதலில் கேட்டு அதன் பிறகே பெரியோர்களையும் முதிர்ந்தவர்களையும் கேட்பது பழைய வழக்கம். சிறுவர்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வளர்வதற்கு இதுவே சரியான கிரமம். முதலில் பெரியோர்களை கேட்டால் அதன்பின் மற்றவர்களுக்கு சுதந்திரமாக எதையும் சொல்ல இடமிருக்காது. ஏதேனும் சொன்னால் அது வினயத்திற்கு பாதகமாகும். ஆனபடியால் தருமபுத்திரன் சகாதேவனை கேட்டான். அஞ்ஞாதவாசத்தில் எந்த ராஜாவை அடுத்திருந்தோமோ, எவருடைய நிழலில் நின்று நாம் மறுபடியும் நம்முடைய பாகத்தை கேட்கின்றோமோ, அந்த விராட ராஜாவையே சேனாதிபதியாக அபிஷேகம் செய்யலாம் என்றான் சகாதேவன். நகுலனை கேட்க அவன் சொன்னதாவது: வயதிலும் அறிவிலும் தைரியத்திலும் குலத்திலும் பலத்திலும் சிறந்தவரான துருபத ராஜாவையே சேனாதிபதியாக்குவது உசிதம் என்று எனக்கு தோன்றுகிறது. பாரத்வாஜரிடமிருந்து அஸ்திரங்களை கற்றவரும் துரோணரை எதிர்க்க வேண்டுமென்றே அநேக காலம் காத்திருப்பவரும் அரசர்களால் மிக்க மதிக்கப்படுபவரும் திரௌபதியின் பிதாவும் நமக்கு பெற்ற பிதாவைப் போல ஆதாரமாய் இருப்பவருமான துருபதரே நம்முடைய சேனையை முன்னணியில் நின்று துரோணரையும் பீஷ்மரையும் எதிர்க்கக்கூடியவர் என்றான். பிறகு தருமபுத்திரன் தனஞ்சயனை கேட்டான். இந்திரியங்களை வென்றவரும் துரோணருடைய முடிவுக்கென்றே தோன்றிய வீரருமான திருஷ்டத்யும்னன் நம்முடைய சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். பரசுராமரை தயங்க செய்த பீஷ்மருடைய பாணங்களை தாக்கக்கூடியவர் திருஷ்டத்யும்னனே. துருபத புத்திரனை தவிர பிதாமகரை எதிர்க்க தகுந்தவர் வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவரே இந்த பதவிக்கு தகுதியுடையவர் என்று அர்ஜுனன் சொன்னான். பீமன்: அரசனே, அர்ஜுனன் சொன்னது சரியே. ஆயினும் பீஷ்மருடைய வாதத்திற்கு உண்டானவன் என்று சிகண்டியை பற்றி ரிஷிகளும் பெரியோர்களும் சொல்லுகிறார்கள். பரசுராமரை போன்ற தேஜஸ் பொருந்திய தோற்றத்தை படைத்த அந்த வீரனை தலைவனாக அமைப்பதே என்னுடைய யோசனை. சிகண்டியை தவிர வேறு எவனும் பீஷ்மரை தோல்வியடையச் செய்ய முடியாது என்றான். கேசவனுடைய யோசனை என்ன என்று முடிவாக கேட்டான் யுதிஷ்டிரன். இவர்கள் சொல்லிய யாவருமே தலைமை பதவிக்கு தகுந்தவர்கள். எல்லோருமே துரியோதனாதியருக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். ஆயினும் மொத்தத்தில் அர்ஜுனன் சொன்னதை நான் அங்கீகரிக்கிறேன். திருஷ்டத்யும்னனை முழு சேனைக்கும் தலைவனாக அபிஷேகம் செய்யலாம் என்றார் கிருஷ்ணன். சுயம்பரத்தில் திரௌபதியை அர்ஜுனனுக்கு கையை பிடித்து தந்தவனும், பாஞ்சாலிக்கு அரசர் சபையில் செய்யப்பட்ட கொடுமையை எண்ணி எண்ணி அதற்கு பழி தீர்க்கும் காலம் எப்போது வரப்போகிறது என்று 13 வருஷங்கள் காத்திருந்தவனுமான துருபதராஜனுடைய வீரகுமாரன் திருஷ்டத்யும்னனை பாண்டவ சேனைக்கு தலைவனாக அமைத்து அபிஷேகம் செய்தார்கள். வீரர்கள் செய்த சிம்மநாதங்களும் சங்கத்தொனிகளும் துந்துபி முழக்கமும் ஆகாயத்தை பிளக்க பெரும் ஆரவாரத்துடன் பாண்டவ சேனை குருக்ஷேத்திரம் புகுந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.